எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போது என் கையில் இருக்கக்கூடியது வேக வைக்கப்பட்ட நிலக்கடலை. நம்ம நிறைய பேர் வறுக்கப்பட்ட நிலக்கடலை சாப்பிட்றோம், சில பேர் வேக வைக்கப்பட்ட நிலக்கடலை சாப்பிட்றோம். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு, இந்த நிலக்கடலைக்கு என்ன நன்மைகள், அதுக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. ஏன்னா ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு பர்சனலாக எது ஃபேவரெட்டு, வறுக்கப்பட்ட நிலக்கடலையா இல்லை பாயில் பண்ண நிலக்கடலையா அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போது இதை தோலோட ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறோம் அப்படின்னு வைங்க. பாயில் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த கடலையோட தோலில் இருக்கக்கூடிய சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இந்த பாயிலிங் ப்ராசஸ் மூலமாக உள்ள இந்த பருப்புக்கு வருங்க. இந்த பருப்புக்கு வரக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், வறுக்கப்பட்ட நிலக்கடலை அப்படிங்கிறது அதில் கொழுப்பு சத்து அதிகம், அதோட கலோரி அளவுகளும் அதிகம். உதாரணத்துக்கு 100 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 580 கலோரி வறுக்கப்பட்ட நிலக்கடலையில் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி பாயில் பண்ண வேக வைக்கப்பட்ட நிலக்கடலையில் 100 கிராமுக்கு அந்த 580 பாதி தான் வரும். கிட்டத்தட்ட 300க்கும் கீழே தான் இருக்கும். 100 கிராம் நிலக்கடலையே 300 கலோரிக்கு கீழே தான் வரும். நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது கொழுப்பு சத்தும் வறுக்கப்பட்டதில் அதிகம், இதில் கம்மி. இன்னும் நிறைய நன்மைகள் பாயில் பண்ண இந்த நிலக்கடலையில் இருக்குது. அதுக்காக இது எந்த டிராபேக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பிரச்சனைகள் இருக்குது, அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். பாயில் பண்ணுறதுல இன்னொரு மிகப்பெரிய நன்மைங்க வைட்டமின் சத்து, அதாவது ஃபோலேட் அப்படிங்கிற ஒரு சத்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்று, இந்த நிலக்கடலை தான் ஆண் விந்து அணுக்களுக்கு தேவையான, பெண்களோட கருமுட்டைக்கும் தேவையான ரிஸ்வெரட்டால் அப்படிங்கிற சத்து. ஆரோக்கியமான கருமுட்டை, ஆரோக்கியமான ஆண் விந்தணு இரண்டுக்குமே இந்த நிலக்கடலையில் இருக்கக்கூடிய ரிஸ்வெரட்டால் உதவி செய்யும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் வறுக்கப்பட்ட நிலக்கடலையை விட இந்த மாதிரி பாயில் பண்ண நிலக்கடலையிலே தான் இந்த சத்து அதிகம். மேலும் நிறைய பேருக்கு இந்த நிலக்கடலை சாப்பிட்றது ஒரு அலர்ஜி உண்டு பண்ணுங்க. சில பேருக்கு ப்ளோட்டிங் ஏற்படும், சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் கூட வரலாம் நம்ம வறுக்கப்பட்ட நிலக்கடலை சாப்பிடும்போது. ஆனால் அந்த பிரச்சனை பெரிய அளவில் குறையுது நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ண நிலக்கடலை சாப்பிடும்போது. மேலும் நல்ல தண்ணீரில் கொதிக்க வச்சு அதில் பாயில் பண்ணுவதன் மூலமாக அஃப்லடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு அதிகங்க. அது இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு பாயில் பண்ணும்போது அந்த அஃப்லடாக்சின் வெளியே போயிடுது. அது வெளியே போகிறதுனால ஃபோலேட் சத்து நல்லா நம்மளுக்கு கிடைக்குது. அதனால ஏகப்பட்ட நன்மைகள் கொண்டது நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்ற நிலக்கடலை. ஆனால் வறுக்கப்பட்ட நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் இ அப்படிங்கிற சத்து வறுக்கப்பட்ட நிலக்கடலையில் அதிகமாக கிடைக்குது. ஏன்னா வறுக்கும் போது உருவாகக்கூடிய சூடு அப்படிங்கிறது டோகோஃபோரால தன்னிடத்தை உள்ள இழுத்துக்குது. இந்த வைட்டமின் இ சத்தும் ஆண் விந்தணுக்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஆக இந்த டோகோஃபோரால் சத்து வறுக்கப்பட்ட நிலக்கடலையில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. வறுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய புரதம் நல்ல டைஜஷன், ஜீரணமாகும். இதை விட மேலும் வறுக்கும்போது அஃப்லடாக்சின் நச்சு பொருளும் குறையும். மேலும் ஜிங்க் சத்து இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு சத்து நம்ம உடம்புக்கு. அது வறுத்த நிலக்கடலையில் அதிகம். ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது எப்பவுமே இந்த பாயில் பண்ணப்பட்ட நிலக்கடலைங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வறுக்கப்பட்ட நிலக்கடலை நீங்கள் பாட்டிலில் வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருக்கலாம், ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லாமல். ஆனால் இது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சா தான் தாங்கும், இல்லைன்னா தாங்காது. அதாவது பிரச்சனை. ஏன்னா தண்ணீர் தானே உள்ளே இருக்குது, ஈரப்பதம்னால பூஞ்சை தொற்றுக்கு உள்ளாகி சீக்கிரம் கெட்டு போயிடும். சரி, இப்போ வெயிட் லாஸுக்கு பாயில் பண்ணதா இல்லை வறுக்கப்பட்டதா? வெயிட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக PCOS, PCOD பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே வெயிட் லாஸ் தான் தீர்வு. வெயிட் லாஸ்க்கு பாயில் பண்ணப்பட்ட நிலக்கடலை தான் பெஸ்ட்டு. குழந்தை பேரு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்டிலிட்டிக்கு தேவையான கருமுட்டை, ஆண் விந்தணுக்களோட ஹெல்த்தினஸ், இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வறுத்த நிலக்கடலை பற்றி சொன்னாலும் பெஸ்ட்டு வேக வைக்கப்பட்ட நிலக்கடலை தான். ஆன்டி ஆக்சிடென்ட் சத்தும் அதிகமாக இருக்கிறது வேக வைக்கப்பட்ட நிலக்கடலையில தான். ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து கேன்சர் போன்ற கொடிய வியாதிகளை தடுக்க வல்லதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோலேட் சத்து வேக வைக்கப்பட்டதில் தான் அதிகம். வைட்டமின் இ வறுத்ததில் அதிகம். புரதச்சத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வறுத்த நிலக்கடலை பெஸ்ட்டு ப்ரோட்டீனுக்கு. ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 கிராம், நான் சொன்ன மாதிரி 100 கிராம்லாம் எடுத்துக்கூடாதுங்க, 30 to 40 கிராம் தாங்க எடுத்துக்கணும். இந்த கப்பில் அவ்வளோதான் இருக்கும். பெஸ்ட்டு ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை சாப்பிட்டு பசியை கட்டுப்படுத்தலாம். மதிய நேரத்தில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் நார்மல் ரைஸ், என்ன ரைஸோ அதை சாப்பிடுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள், வறுத்த நிலக்கடலையா இல்லை வேக வைத்த நிலக்கடலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில்.
வேக வைத்த நிலக்கடலை குறித்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் வறுக்கப்பட்ட நிலக்கடலையில் தான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அது ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுனால. ஆனால் கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்றது இன்னும் நல்ல பலன் தரும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.